புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே பள்ளியில் மது அருந்திவிட்டு தலைமை ஆசிரியர் மட்டையான சம்பவம் விடியா திமுக அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் நிர்வாக லட்சணத்தை வெளிக்காட்டியுள்ளது. வையம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு வந்ததால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஆட்சியில் கல்வி போதிக்க வேண்டிய ஆசிரியர்களே மது போதைக்கு அடிமையாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 1066 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பக் கோரி மார்ச் 27 முதல் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற இருப்பதாக சுகாதார ஆய்வாளர் சங்கம் அறிவித்திருக்கிறது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளதால் பதவி உயர்வு, காலி பணியிடங்கள் நிரப்புதல், பணி சார்ந்த சீர்திருத்தங்கள் என எதுவுமே நடைபெறாமல் தொடர்ந்து அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற உள்ளதால் மக்களுக்கு மருத்துவ சேவை பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மார்ச் 26க்குள் தீர்வு அளிக்கவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என எச்சரித்துள்ளனர். திமுக அரசு பணியிடங்களை முறையாக நிரப்பாததால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் திடக்கழிவு மேலாண்மை குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருந்த போதே அதிகாரிகள் எழுந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆலோசனைக் கூட்டம் கடும் வாக்குவாதத்துடன் தொடங்கிய நிலையில் அனகாபுத்தூரில் குப்பைகள் கொட்டப்படுவது குறித்து குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் தடுமாறினர். மேலும் மாடம்பாக்கம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் குப்பை எள்ள பணம் பெறுவதாக வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகி குற்றம் சாட்டினார். 1149 கோடி அதுல திட்டம் 1089 கோடியா இருந்தா கூட உபரியா 45-50 கோடி இருக்கு. அந்த திட்டத்தை வச்சே நிறைய விஷயங்கள்லாம் செய்யணும். ஆனா அதுக்குண்டான பணிகள் எல்லாமே இல்லை. ஒரு கண்துடைப்பும் வருகின்ற தேர்தலை ஒட்டி அதுக்கு ஒரு கண்துடைப்பு மாதிரி தான் இந்த பட்ஜெட் எல்லாமே இருக்க தவிர கூட்டங்கள் நாங்க நலச்சங்கமோ இல்ல சம்பந்தப்பட்டவர்கள் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் அவங்க கொடுக்கல. அவங்க சொல்றதை மட்டும்தான் நாங்க கேட்கணும், அது திணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் தாம்பரம் மாநகராட்சி இன்னைக்கு நடந்த கூட்டமும் இருந்தது. நிச்சயமாக ஆணித்தரமாக நம்ம பின்தங்கி இருக்கிறோம். இதுல அதே போல ஒப்பிட்டு பார்க்கல, தமிழகத்துல சென்னை மாநகராட்சியை ஒப்பிட்டு பார்க்கல தாம்பரம் மாநகராட்சி தான் தமிழகத்துல கடைசி இடத்துல இருக்கும். சென்னையை மற்ற எல்லா மாநகராட்சியை ஒப்பிட்டு பார்க்கறதுல தாம்பரம் மாநகராட்சி கடைசி இதுல இருக்கும். அப்படி ஒரு திட்டமிடுதல் இல்லாம எந்த விதமான இதுவும் இல்லாத அவசரமா 4 ஆண்டுகள் ஆப்போது தாம்பரம் மாநகராட்சி ஒரு இதுவும் இந்த திடக்கழிவு மேலாண்மை சுத்த பிளானிங்கே வேஸ்ட். அந்த இதுல ரொம்ப மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. ஜீரோ, அவங்களுடைய இது ஜீரோ.